நண்பர்களே இன்றைக்கி மூணார் போகணும் பயணத்தில் 2வது நாள் காலையிலேயே ரெடியாகி கிளம்பி மூணார் போயிட்டுருக்கோம். ஹில்ஸ் ரோடு தான் இன்றைக்கி ஃபுல்லாமே. காலையிலே உசிலம்பட்டியில் காலையில் ஆளாக குளித்து ரெடியாகி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குளிச்சுட்டு காலையிலே ரூம் அடைச்சிட்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணுங்காண்டி ஒரு நல்ல கடையை பார்த்தோம். சரவணபவன் ஹோட்டல் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நல்லதாக ஒரு பேப்பர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வேணுங்காண்டி ஒரு ஆம்லேட்டை வாங்கினோம். ஆம்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கல் தோசையோடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தேவையான கூலிங் கிளாஸ் தான் வாங்க போனோம். ஒவ்வொரு கிளாஸாக போட்டு பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தம்பிக்கு ஒரு கிளாஸை வாங்கிட்டு ஹோட்டலில் போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்து வண்டி தொடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போய் எங்கே போனோன்னு ஃபஸ்ட்டு போனீங்கன்னா தேனிக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்காண்டி இப்போ நல்ல ரோட்டில் போனோம். ரோடு பக்கம் 2 பக்கம் மரம்லாம் இருந்துச்சு. அப்புறம் ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க. கிட்ட போதுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லா இடமும் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போனோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஒர்த்து. அப்புறம் சூப்பர் பைக்கெலாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு வழியாக பெட்ரோல் போட்டதுக்காண்டி ஒரு பல்கில் பெட்ரோல் போட்டோம். ஆல்மோஸ்ட் 290 கிலோமீட்டர் கிட்ட வந்தோம். அப்புறம் ஒரு பெட்ரோல் பல்கில் பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அதில் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போய் அப்புறம் வழியாக தேனி வந்துட்டோம். தேனி வந்துட்டு ஒரு ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன பொண்ணுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் மரங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரோடுமே வேறு லெவலாக இருந்துச்சு. எந்த ஒரு மேடு பள்ளம் எதுவுமே இல்லை. வேறு லெவல் மரம் எல்லாம் வந்து ஒரு ஹில்ஸ் ஹில்ஸ் ரோட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் டூர் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.